இது இந்தியால இருந்து வந்திருக்கிற ஒரு வினோதமான கேஸ். தலையில இங்க பலமா அடிபட்டதால இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டான். மெமரி லாஸ். நாங்க 2 பேரும் இஸ்லாமிய மக்களின் ஓட்ட பொறுக்க. அதுல வெளிப்படையா சொல்ற, என் தலைவன் மேல ஆணையா சொல்ற, அவங்க எனக்கு ஓட்டு போட்டதில்லை, இதுவரை போட்டதில்லை, இனி போடுவாங்களாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க 5 கடமையில 6வது கடமை திமுகவுக்கு போடுறதுன்னு முடிவு எடுத்துட்டு இருக்கும்போது, ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இறை தூதரே வந்து திமுகவுக்கு போடாதீங்கன்னாலும் நீங்க இறை தூதரே இல்லைன்னு என் மக்கள் சொல்லுவாங்களே ஒழிய. நான் தானே சொன்னேன். நான் அதை எப்படி பேசி எப்படி கன்ஃபியூஸ் பண்ண நீயே பாரு. கருப்பா வாடா. கதை இப்படி போகுதா? அது அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லா பிஜேபியின் பி டீம். கண்டிப்பா கண்டிப்பா நீங்க பேசுறத வச்சுதான் அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆட ஏன் வாய்தானா? ஆமாண்டி. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. இப்படியாக இந்த பிரஸ் மீட்ல அண்ணன் ஒரு அற்புதமான சொற்பொழிவு ஆற்றிருக்காப்ல. இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வன்மத்தை கக்கியிருக்காப்ல. இது எப்படி இப்ப வன்மமாகும்? இது புலம்பல் தானே. ஓட்டு போடல அப்படின்னு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்கன்னு 10 வருஷமா புலம்பிட்டு இருக்காப்ல. கரெக்டா சொல்றேன். உண்மையிலே ஓட்டு போடல இஸ்லாமியர்கள். ஒரு இஸ்லாமிய கூட தலைவன் மீது சத்தியமா சொல்றேன், ஒரு இஸ்லாமிய கூட போடலமா? பாவனாசிலியமா எலுமிச்சை வச்ச குடும்பத்திலும் போடலையா? அப்ப அவங்க வீட்டுல இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல போட்டுருக்காங்க. அந்த எலுமிச்சை வச்ச போல இஸ்லாமியர் தானே. அது மட்டும் இல்லாம அரசியல் ராசினி இருக்காங்களா, அவங்க வீட்டுல போட்டுருக்காங்க. அப்புறம் ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம். என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. சரி அடுத்த கேள்வி கேளுங்க. அப்புறம் இன்னொரு கெண்ட குச்சி கிடைக்கு, அவன் ஒரு இஸ்லாமியர் தானே. இதே மாதிரி இந்த இஸ்லாமிய பெயர் தாங்கிகளாக ஒரு 5-6 பேரை நீ வச்சிருக்கீல்ல. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. எப்படி அடையாள அரசியலுக்காக எப்படி பிஜேபியில ஒரு வேறு இப்ராஹிமோ அதே போன்று இந்த கட்சிக்குள்ள அந்த அரசியல் ஹாசினி, அப்புறம் எலுமிச்சை வச்ச போலாம், இன்னொரு கெண்ட குஞ்சு, இப்படி சில பேர் வச்சிருக்கீல்ல. அப்ப அவனுங்க கூட உன்னை நம்பி ஓட்டு போடலையா? வாடாங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? இந்த கரண்ட் மேட்டர்ல இப்ப வந்து இஸ்லாமியர்கள் ஒருத்தருமே ஓட்டு போடல அப்படிங்கிறது ஏதோ புதுசா சொல்லல. அவ்வளவு கொடூரமானவனாவா இருந்தேன். இதே மாதிரி முன்னாடி மணிப்பூர் மேட்டர் நடந்துட்டு இருக்கும் பொழுது மணிப்பூருக்கு நீதி கேட்கிறேன் அப்படின்னு மேடையை போட்டு வள்ளுவர் கூட்டத்து பக்கத்துல ஸ்டேஜை போட்டு ஏதாவது பிஜேபி கேள்வி கேட்பான் அல்லது மோடியை கேள்வி கேட்பான், ஆரியத்தை கேள்வி கேட்பான்னு வெயிட் பண்ணி பார்த்தோம்னா அதையே ஏன்டா குடாஞ்சு கேட்கறீங்க? போடா. மேடையை போட்டு என்ன கேட்டா, இந்த ஒட்டுமொத்த அதாவது இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த கலவரங்களுக்கும் இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணம் இந்த இஸ்லாமிய மக்கள் தான். அது இஸ்லாமியர்கள் தான் காரணம். இவங்கிட்ட என்ன சொல்லி என்ன சமாளிக்கலாம்? உங்களுக்கு எல்லாம் அரசியல் எல்லாம் கூத்தா போயிருச்சு. இந்த உலகமே ஒரு கூத்தாடி மேடை. அதுல நாமெல்லாம் நடிக்கிறவங்க ஆர்டிஸ்ட். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இஸ்லாத்து கிறிஸ்தவத்தை ஏற்றுவது தேவனின் பிள்ளைகள்னு. அது சாத்தானின் குழந்தைகளா மாறி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. என் முகத்தை பார்த்து ஒன் மோர் ரிப்பீட். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இஸ்லாத்து கிறிஸ்தவத்தை ஏற்றுவது தேவனின் பிள்ளைகள்னு. அது சாத்தானின் குழந்தைகளா மாறி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்ச கொண்டு விடுவேன். எங்கிட்டு இருக்குது? சும்மா போய் தேவாலயத்துல தேவரர் வாரியும் பாடிட்டு கடைசியா எவனுக்கு நாட்டை கொடுத்துட்டு இந்த நாட்டில் நடந்திருக்க அநீதி அக்கிரமத்திற்கு பெரிய பொறுப்பேற்க வேண்டியது இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் தான். இனிமேல எங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. யாரும் உணர்ச்சி வசப்படாதீங்க. தப்பு பண்ணிருக்க. இன்னொரு வார்த்தை பேசுற என்ன பேசக்கூடாதுன்னு நீ என்ன பேச? இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த அயோக்கியத்தனங்களுக்கும் இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த கலவரங்களுக்கும் காரணம் யாரு? RSS. ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் காரணம் யாரு? பார்ப்பனியம். கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சா. ஒட்டுமொத்த அயோக்கியத்தனத்துக்கும் காரணம் யாரு? ஆரியம் என்கிற சித்தாந்தம். அப்ப அதை பேசுறதுக்கு பதிலா ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணம் இஸ்லாமியர்கள் அப்படின்னு நீ பேசுறனா, இது ஏதோ வெளியில இருக்கிற பொதுமக்கள் இருக்காங்கல்ல, அந்த பொது புத்திக்கான பேச்சு. அது தெரிஞ்ச வேலையை செய்யுங்கடா,
தெரியாத வேலையை செஞ்சு நீங்களும் குழம்பி ஜனங்களை குழப்பி விட்டுறாதீங்கடா. திட்டத்தை போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு இஸ்லாமியர்கள் தங்களுக்கான ஒரு அமைப்பு வச்சிருக்காங்கன்னாக்கா அது வந்து ஒரு தீவிரவாத அமைப்பா தான் இருக்கும், ஒரு பயங்கரவாத அமைப்பா தான் இருக்கும் அப்படின்னு இங்க உள்ள திரைப்படங்கள் மூலமாக மண்டையில கொண்டு போய் ஏத்தி வச்சிருக்காங்க. ஒண்ணுமே புரியலையே. தப்பா இருந்தா என்னையும் அடிப்பாங்க. இப்படி இருக்கும்போது அப்படிலாம் இல்ல. இஸ்லாமியர்னா அது அவர்களுடைய மதம், அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை ஃபாலோ பண்றாங்க. அந்த மதத்துல ஒரு சாதிய ஏற்றத்தாழ்வு இல்ல, எல்லோரும் சமம்னு சொல்ற மதமா இருக்கு. அதனால எல்லோரும் இந்த மதத்தை நோக்கி போறாங்க. நீ எப்படி இங்க சிவன், விஷ்ணு, பெருமாள், முருகன், பிள்ளையார்னு கும்பிடுறியோ அதே மாதிரி அல்லாஹ்னு ஒரு சாமியை கும்பிடுறாங்க. அவ்வளவுதான். அண்ணே, கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அத ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்துல வச்சு பண்ணிடாங்க. ஆனா ரெண்டு பேருமே மனிதர்கள் தான். யாரும் இதனால தீவிரவாதி, பயங்கரவாதி இப்படி இருந்தாலே அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு நாம எல்லாம் புகட்டி இந்த பொது சமூகத்தை வந்து ஒரு நேர்கோட்டு கொண்டு வர சமயத்துல இந்த சைமன் என்கிற இந்த முட்டை போண்டா என்ன சொல்றாங்கன்னா, அண்ணன் அப்படிலாம் பேசக்கூடாது. அப்படிதான் பேசுவேன். என்னடா அண்ணனை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறீங்க? நீயே அண்ணன் சொல்லிட்டு இருந்தா உன்னையவே அண்ணன் சொன்னது? மூஞ்சி முகரையும் பாரு. நகரத்துக்கு போய் தங்கம்னு பேர் வச்சிருக்காங்க. கடாடையை போட்டு இங்க நடக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணம் இஸ்லாமியர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. பொதுமக்கள் பார்வை என்னவா போய் சேரும்? திரும்பவும் பழைய படி அதேதான். இதுக்கு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? இப்ப இவனுக்கு ஓட்டு போடுறதுனால இவன் கோபத்துல பேசுறான் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணிப்பான் வெளில போய் கேள்வி கேட்டா. ஆனா இவனுடைய நோக்கம், உள்நோக்கம் என்னன்னாக்கா அந்த பொதுமக்களுடைய புத்தியை திரும்பவும் அங்க திரும்ப இழுத்துட்டு போகணும். 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல. அப்ப இங்க நடக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணம் பார்ப்பனியத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள். நீ ஏன் பேச மாட்டேங்கிற? சொல்லுங்க. என்ன ஐயா, என்னாச்சு? வாட்ஸ் கோயிங் ஆன்? அரங்கனார குரங்கனார் ஆகிட்டான். இளையராஜாவை கோயிலுக்குள்ள போக விடாம தடுத்தது எந்த ஜாகிர் போய் தடுத்தாரு? எந்த அக்பர் போய் தடுத்தாரு? எந்த உசேன் போய் தடுத்தாரு? யாரு போய் தடுத்தாரு? எந்த முஸ்லீம் போய் தடுத்தான்? இளையராஜாவை கோயிலுக்குள்ள விடக்கூடாது, அர்த்த மண்டபத்துல விடக்கூடாது, விட்டாங்க நாடு பொழந்துக்கு எல்லாரும் உள்ள போடணும், எந்த முஸ்லீம் போய் தடுத்தா? அர்த்த மண்டபத்தை விடணும் யாரு போய் தடுத்தா? சொல்லணும்ல. ஜியர் விவசாயம் அப்ப அந்த பாப்பா தான் தடுத்தா, அதை நீ பேசிருக்கணும்ல. சொல்லியா நீ பேச வேண்டியது பார்ப்பனியத்தை தான் பேசணும். ஆனா என்ன பேசுறாங்க, நைஸா எஸ்கேப் ஆகி இளையராஜா யாரு தெரியுமா, இளையராஜா எவ்வளவு பெரிய, அது எங்களுக்கு தெரியாதா? மாமா மாமா பார்ப்பனியத்தை எழுதி பேசுறா. இளையராஜாவை யாரும் உள்ள விடலங்கிறத பேசுறா. ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு காரணம் முஸ்லீம்னு மேடையை போட்டு பொதுமக்கள் மத்தியில அத்தனை கேமராவுக்கு மத்தியில பேசுறது இல்ல. ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா. உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறது. அப்ப அத்தனை கேமரா அந்த பேசுனதை உள்வாங்கிட்டு போய் போடுறாங்கன்னா ஒருத்தரும் 5 லட்சம் 6 லட்சம் 10 லட்சம் ஃபாலோவர் சொல்லுவாங்க. எல்லார்ட்டையும் இந்த வீடியோ பேசுறப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே போன் வச்சிருக்காங்க, எல்லார்ட்டையும் இந்த வீடியோ போய் சேர்ந்துரும். சரியா? ஒட்டுமொத்த பிரச்சனை காரணம் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற மைண்ட் செட்டை போய் கொண்டு சேர்த்துட்டான். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம் பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. இப்ப இளையராஜா உள்ள விடாது பூணூல் போட்ட பாப்பான்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிற? அப்படி இதே மேடையை போட்டு வள்ளூர் கூட்டத்துல பேசியிருந்தாக்கா அது எல்லா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குல்ல. இளையராஜாவுக்கே இந்த நிலைமைனாக்கா எங்க ஊர்ல உள்ள ஏதோ ஒரு ராசா இருப்பல ஆண்டோட இளையராஜாவுக்கு அப்புறம் என்ன நிலைமை? அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத, இது நிலைக்காது. ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கு. விவசாய சட்டம் வரும்பொழுது விவசாய சட்டம் கண்டிப்பாக வேண்டும் என்று எங்க உள்ள இஸ்லாமியர்கள் போராட்டம் பண்ணாங்களே. விவசாய சட்டம் விவசாயிகளை அழிக்க வந்ததுன்னு நீயே பேசுறல. அந்த விவசாய சட்டம் நிறைவேறுவதற்கு எந்த இஸ்லாமியம் காரணம் சொல்லுவா? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? சங்கு சட்டம். சங்கா? வல்லவராயனின் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. விவசாய சட்டத்தை ஆதரிச்சது அதிமுக, பாமக. அவங்க தான் அந்த மசோதாவுக்கு ஓட்டு போட்டு அந்த மசோதாவை சட்டமாக நிறைவேறுவதற்கு காரணமாக இருந்தது இந்த அதிமுக, பாமக. இப்பதான் நீ தைரியமா நின்னு சவுண்ட் கொடுக்கல. எல்லாம் கூட்டு கலவானீங்க, குடி சவுண்டா. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? சிஏஏ சட்டம். சிஏஏ இஸ்லாமியர்களுக்கு எதிரானது. ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு பேசிட்டு அவர் இஸ்லாமியர்கள் ஓட்டு போடலாம். எப்படி உனக்கு போடுவாங்க கேட்டாக்க சங்கி என்றால் சக தோழன்,
இப்படி பேசினாக்க எந்த இஸ்லாமியம் இல்ல எவனும் அவனுக்கு ஓட்டு பண்ண மாட்டான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.